நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உனக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்க? யார் காசு தாரது? உயிரே போனாலும் எங்கட மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க, எங்கட அரசியல்வாதிகள் எப்படி எங்கட மக்கள்கிட்ட இருந்து எங்கட ரத்தத்தை உரியிறாங்க. ஒருத்தரை பத்தி கதைச்சாலே இவ்வளவு சொல்றாங்கடா. எல்லா அரசியல்வாதிகளும் செய்யற நாடகம், செய்யற வேலைகளை எல்லாம் உடைச்சு வெளியில கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 3 பேர் வந்து மன்னிப்பு கேட்கணும். வைத்தியர், அப்புறம் வந்து இன்னொரு யூடியூபர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஊழல் ஒழிப்பு அணிவன்னி. அவங்க வந்து இந்த ஈழத்து பெண்ணங்கட தங்கச்சியை வந்து கெட்ட கெட்ட கதைகள் எல்லாம் கதைச்சு சமூக வலைத்தளத்துல கேவலப்படுத்தினீங்க. சைக்கிள் கட்சி ஒரு பக்கம், தமிழரசு கட்சி ஒரு பக்கம், வைத்தியர் ஒரு பக்கம், எல்லாரும் ஒரு பக்கம். பாராளுமன்றத்துல பாருங்க கதைக்கிறாங்க, பக்கத்துல இருப்பாங்க. இப்ப மத்த இனத்தை விடுங்களே, மத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு வேணாம், எங்கட சமூகத்தை நாங்க பார்ப்போம். இவங்க ஒருத்தர் முகத்தை பார்க்க மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, உம்முட்டு கொண்டு இருப்பாங்க. ஏன் என்ன பிரச்சனைடா? நீ பெரியாளா நான் பெரியாள்? தூக்குநாங்குருவி. இந்த தூக்குநாங்குருவியை வந்து எங்கட தலைவரை ஒப்பிடலாம். இந்த தூக்குநாங்குருவியினுடைய வாழ்க்கைகள் மாதிரி தான் தலைவர் எங்கட இனத்தையும் எங்கட சமுதாயத்தையும் கட்டி ஒருத்தவங்க, அதாவது ஒரு அரசியல்வாதியை கதைச்சதுக்கே இவ்வளவு பிரச்சனைடா. எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அரசியல் கட்சிகளையும் எங்கட மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க, என்ன நடக்குது, ஏன் எங்கட இனம், ஏன் எங்கட மக்கள் மறுபடியும் மீண்டு வர முடியாம இப்படி கீழே கிடக்குறாங்க. நான் வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் கதைக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க. என்னைய போல எத்தனையோ அக்காமார், எத்தனையோ தங்கச்சி, எத்தனையோ அண்ணா தம்பி, அப்பாமார் அம்மாமார், அவங்களோட மனசுல இருக்கிற அந்த வேதனையை, அந்த ஆதங்கத்தை தான் நான் கொட்டி தீக்கிறேன். சும்மா இந்த அரசியல்ல இவங்க பண்ற அட்டகாசம் நாடகத்தை சும்மா மேலோட்டமா தட்டினோனையே இந்த மாதிரிக்கு குதிக்கிறாங்கண்டா, இந்த மாதிரிக்கு பயப்படுறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து தள்ளாடுறாங்கண்டா. நாங்க நினைச்சவனைய தூக்குவோம். இப்படி பல மிரட்டல், கிட்டத்தட்ட சொல்ல போன உயிருக்கு அச்சுறுத்தல் மாதிரிக்கு தான் கதைச்சாங்க. நான் கோபப்படை சொந்தங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் வளமையாவே வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. நார்மலா ஒருத்தர் 2 பேர் பாத்தீங்கன்னா வந்து கதைக்கிறீங்க. ஆனா இந்த 2-3 நாளா கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிருக்கிறீங்க. நிறைய பேர் கோல் பண்ணிருக்கிறீங்க. உங்களோட அன்பு, உங்களோட பாசத்தை கொட்டி தீர்த்திருக்கீங்க. உண்மையாகவே கோடான கோடி நன்றிகள். கனடா நாட்டில இருந்து யூகே, பெல்ஜியம், டென்மார்க், ஆஸ்திரேலியா, சுவிஸ், அமெரிக்கா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எக்கச்சக்கமான பேர். அதுல சில பேர் பாத்தீங்கன்னா, தம்பி என்ன நீங்க கோல் பண்ணா வந்து கதைச்சா உடனே வைக்க பாக்குறீங்க, நாங்க எங்கட கனடால இருந்து பாருங்க, எங்கட ஈழ தேசத்துல இருக்கிற 20 வருஷமா நாங்க நாட்டுக்கு வரவே இல்ல, எவ்வளவு அழகா கதைக்கிறீங்க, எங்கட இந்த அநீதி சம்பந்தமா கதைக்கிறீங்க, பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கு, இப்பவே நாட்டுக்கு வரணும் போல இருக்கு, டிவியில நாங்க பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து கூட பாக்குறோம், எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க தட்டி கேட்கறீங்க, தம்பி நீங்க கவனமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், உங்களையும் வந்து தூக்குவாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள், பாராட்டுக்கள் எல்லாத்தையுமே சொல்றீங்க. ஆனா வைக்கிற மாதிரி இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுடைய அன்பு எல்லாமே எனக்கு புரியுது. நாங்களும் வந்து இந்த ஊர்ல, இந்த நாட்டுல, எங்கட ஈழ தேசத்துல நாங்களும் வந்து வேலைக்கு போகணும், அதுல இந்த மாதிரியான விஷயங்களையும் கதைக்கணும், குரல் கொடுக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது எல்லாரோடையுமே கதைக்க முடியாதுன்னு, ஒருத்தரோட 1 மணித்தால என் கழிச்சா அப்ப 1000 பேரோட போதாதுன்னு. உண்மையாகவே உங்களோட அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். அதே போல சில பேர், எல்லாரும் இல்ல 1-2 பேர் பாத்தீங்கன்னா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உனக்கு பின்னுக்கு யார் இருக்கிறாங்க? யார் காசு தாரது? எக்கச்சக்கமான விஷயங்களை கழிச்சு நாங்க நினைச்சவனைய தூக்குவோம். இப்படி பல மிரட்டல், கிட்டத்தட்ட சொல்ல போன உயிருக்கு அச்சுறுத்தல் மாதிரிக்கு தான் கதைச்சாங்க. நான் கோபப்பட இல்லை. உண்மையாகவே வந்து அவங்க அவங்களோட ஆதங்கத்தை காய்க்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்னண்டா, சும்மா இந்த அரசியல்ல இவங்க பண்ற அட்டகாசம் நாடகத்தை சும்மா மேலோட்டமா தட்டினோனையே இந்த மாதிரிக்கு குதிக்கிறாங்கண்டா, இந்த மாதிரிக்கு பயப்படுறாங்க, இந்த மாதிரிக்கு வந்து தள்ளாடுறாங்கண்டா. ஒருத்தவங்க, அதாவது ஒரு அரசியல்வாதியை கதைச்சதுக்கே இவ்வளவு பிரச்சனைடா. எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அரசியல் கட்சிகளையும் எங்கட மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க, என்ன நடக்குது, ஏன் எங்கட இனம், ஏன் எங்கட மக்கள் மறுபடியும் மீண்டு வர முடியாம இப்படி கீழே கிடக்குறாங்க, இதுக்கு அரசியல்வாதிகள் எப்படி எங்களை ஏமாத்துறாங்க, எல்லாத்தையுமே ஒரு சுருக்கமா அந்த வீடியோல நான் உங்களுக்கு அடிச்சு உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு நிறுத்தி காட்டுறேன். இதை கதைச்சா இப்ப என்ன பாடுபடுவாங்களோ தெரியல. சில பேர் பாத்தீங்கன்னா நான் கதைக்கிறத வந்து தவறா புரிஞ்சு கொள்றீங்க, சில பேர் வந்து சரியா புரிஞ்சு கொள்றீங்க, எல்லாமே ஓகே, நல்லதுதான். ஆனா இந்த கருத்துக்கள்ல என்னையே நீங்க ஏசினா நான் ஏற்றுக்கொள்வேன். நான் கதைக்கிற ஏதாவது அந்த வீடியோல கதைக்கிற சம்பந்தப்பட்டவங்களை வந்து கடுமையா போட்டு சாத்துன்னு சாத்துறீங்க. அறம் சார்ந்து உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க. ஏசாதீங்க, கடுமையா கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஏனென்றா என்னால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரிக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். எங்கட
எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்கிற ஒரு இனத்துல மூத்த மொழி, உலகத்திலேயே மூத்த மொழி எங்கட தமிழ் மொழி. ஈழத்து தேசத்துல நாங்க பிறந்திருக்கிறோம். எங்கட மண்ணுக்காக எங்கட வரலாறு தேடி பார்த்தோம்னா எப்பேற்பட்ட வரலாறு, எப்பேற்பட்ட தலைவனினுடைய ஒரு இனத்துல பிறந்திருக்கிறோம். எங்கட மண்ணுக்காக எங்கட தேசத்துக்காக என்ன செஞ்சிருக்கோம்? எதுவுமே செய்யலையே. சாப்பிடுறோம், வேலை செய்யறோம், தூங்குறோம், இப்படித்தானே வாழ்றோம். இது போலயே செத்து போயிருவோமான்னு யோசிச்சா சரியான ஒரு நேரம், சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. உயிரே போனாலும் எங்கட மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க, எங்கட அரசியல்வாதிகள் எப்படி எங்கட மக்கள்கிட்ட இருந்து எங்கட ரத்தத்தை உரியிறாங்க, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சுருக்கமா அதில் நான் உங்களுக்கு கதைக்க போறேன். எவ்வளவு மிரட்டல் வந்தாலும் பரவாயில்லை, நீங்க என்னதான் கதைச்சாலும் என்னதான் ஏசினாலும் இனிமே ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் வெளியே கொண்டு வருவேன். அதுக்கு முதல் பாத்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட 3 பேர் மன்னிப்பு கேட்கணும். வைத்தியர், அப்புறம் இன்னொரு யூடியூபர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஊழல் ஒழிப்பு அணி வன்னி. அவங்க இந்த ஈழத்து பெண் எங்கட தங்கச்சியை கெட்ட கெட்ட கதைகள் எல்லாம் கதைச்சு சமூக வலைத்தளத்துல கேவலப்படுத்தினீங்க. நீங்க ஒன்று மன்னிப்பு கேட்கணும். செய்யலண்டா உங்களோட அரசியலுக்கு, உங்களோட பேச்சுக்கு நான் எதிர்த்து நிற்பேன். நீங்க நல்லது செய்யற ஒரு நபரா இருந்தா மன்னிப்பு கேட்கணும். ஏனண்டா நாங்கெல்லாம் இவ்வளவு பொடியன்மார்கள் இருக்கிற, சும்மா ஒரு யூடியூபர் ஒரு வீட்டுல போய் ஒரு தங்கச்சியோட கதைச்சேர்ந்து பொடியன்மார்கள் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறீங்கடா. எங்களோட தங்கச்சியை இவ்வளவு கேவலப்படுத்துறீங்க. நான் இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தன் கதைக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க. என்னைய போல எத்தனையோ அக்காமார், எத்தனையோ தங்கச்சி, எத்தனையோ அண்ணா தம்பி, அப்பாமார் அம்மாமார், அவங்களோட மனசுல இருக்கிற அந்த வேதனையை, அந்த ஆதங்கத்தை தான் நான் கொட்டி தீக்கிறேன். சோ யார் இதை பத்த வச்சு விடுறது, யார் இதை தொடங்கி விடுறதுன்றதுதான் பிரச்சனை. நான் பத்த வச்சு விடுறேன். அப்ப நீங்க மன்னிப்பு கேட்கணும். இல்லண்டா என்னைய உங்களால சமாளிக்க முடியாது. சரியா? சரி, பிரச்சனைக்கு வருவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு இனத்துல நாங்க பிறந்திருக்கிறோம். ஏன் எங்கிட்ட மறுபடியும் விழுதுண்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த தூக்குநாங்குருவி அப்படின்றது அப்படி ஒரு இன்ஜினியர் உலகத்திலேயே இல்லை. அவ்வளவு அழகாக அதை கட்டி எல்லா மழை வெயில் எல்லாத்துலயுமே பாதுகாப்பா அது இவ்வளவு அழகா இருக்கும். பாம்பு கூட போக முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல தான் அதை கட்டும். அப்ப அது ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வாழுமே. அப்ப எங்கட மக்களும் எங்களுக்குள்ளேயே அடிப்படிப்பட்டு சாக கூடாதுன்னு எங்களுக்குள்ளேயே துரோகம் செஞ்சு குத்தி கிழிச்சு, அப்ப எங்கட அரசியல்வாதிகள் இதை எப்படி செய்யறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி இருக்கிற எங்கட சமுதாயத்தை 30 வருஷமா எங்கட தலைவர் நேர்மையாகவும் அறம் சார்ந்து உண்மையாகவும் யுத்தம் செஞ்சு எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சு கட்டி காத்திருக்கிறேன்னு. அப்பேற்பட்ட அதுக்கு பின்னுக்கு எவ்வளவு தியாகம் இருக்குது, எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு சொல்லவே முடியாத அர்ப்பணிப்பு இருக்குண்டா. சொந்த பிள்ளைகளையே எங்கட மண்ணில் கொடுத்த எங்கட தலைவர் இனத்துல நாங்க பிறந்திருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு உதாரணமா காட்டணும்டா இந்த தூக்குநாங்குருவியை எங்கட தலைவரையும் ஒப்பிடலாம். இந்த தூக்குநாங்குருவியினுடைய வாழ்க்கைகள் மாதிரி தான் தலைவர் எங்கட இனத்தையும் எங்கட சமுதாயத்தையும் கட்டி எங்களுக்கு இந்த உலகத்துல நாடு இல்லை, அதுதான் ஒன்று குறை. ஆனா இந்த அரசியல்வாதிகள் பாருங்க, எங்கட மக்களுக்கு நல்லது செய்யறோம் ஒவ்வொரு முறையும் ஓட்டு கேட்டு பாராளுமன்றத்துக்கு போறாங்க. ஆனா என்ன அவங்க செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எதுவும் இல்லை. உண்மையா அவங்க எங்கட மக்களுக்கு உண்மையா உழைக்கிறாங்க, எங்கட மக்களை முன்னுக்கு கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும்டா இவங்க எப்படி இருக்கணும்? சைக்கிள் கட்சி ஒரு பக்கம், தமிழரசு கட்சி ஒரு பக்கம், வைத்தியர் ஒரு பக்கம், எல்லாரும் ஒரு பக்கம் பாராளுமன்றத்துல பாருங்க கதைக்கிறாங்க, பக்கத்துல இருப்பாங்க. இப்ப மத்த இனத்தை விடுங்களே, மத்தவங்களோட பிரச்சனைகளுக்கு வேணாம், எங்கட சமூகத்தை நாங்க பார்ப்போம். இவங்க ஒருத்தர் முகத்தை பார்க்க மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க, உம்முட்டு கொண்டு இருப்பாங்க. ஏன் என்ன பிரச்சனைடா? நீ பெரியாளா நான் பெரியாள்? எங்கட மக்களுக்காக நல்லது செய்யறதுக்கு, எங்கட இனத்துல இருக்கிற பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு நீங்க போறீங்கடா எப்படி இருக்கணும்? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒரு குடும்பம் பிரிஞ்சு போனா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒற்றுமையும் இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது, வளர்ச்சியும் இருக்காது. இப்ப நீங்க உங்களோட வீட்டுல கணவன் ஒரு பாதையில, மனைவி ஒரு பாதையில, பிள்ளைகள் ஒரு பாதையில போனா அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? அப்ப எங்கட அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்? எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். நீங்க ஒண்டா டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க எல்லாருமே ஒரு தேத்தனியை குடிக்கணும், சாப்பிடணும், ஒண்டா இருக்கணும். அப்ப மக்களுக்கு பார்க்கும்போது எங்கட அரசியல்வாதிகள் எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க, எவ்வளவு நேர்மையா இருக்கிறாங்க, என்னதான் அவங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு இருந்தாலும் ஒண்டா இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைடா இன்னொருத்தர் குரல் கொடுக்கணும். நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ எனக்கு கெட்ட வேலை செஞ்ச நீதானே அப்படின்னு நீ அடிபட்டு சாகு, இது போல செய்யக்கூடாது. எங்கட புலம்பெயர் உறவுகள் பாருங்க, உலகம் பூரா பறந்து விரிந்து வாழ்றாங்க. 13 தொடக்கம் 15 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. நீங்க இந்த யூடியூபர்லாம் கள்ள வேலை செய்யறாங்க, இதெல்லாம் ஒழிக்கிறேன், இதெல்லாம் முயற்சி செய்யறேன்னு கதைக்கிறீங்க வைங்களேன், ஓகே. ஆனா இந்த புலம்பெயர் உறவுகளினுடைய ஒருத்தர்கிட்ட ஒரு $10 வைங்களேன், ஒரு குறைந்தபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒருத்தர்கிட்ட $10. 15 லட்சம் மக்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க. எங்கட ஈழத்து தேசத்து எங்கட புலம்பெயர் உறவுகள், எங்கட சொந்தங்கள், அவங்கள்ட்ட
$10 படி 15 லட்சம் மக்கள்கிட்ட வாங்குங்களேன், சரி ஒரு 10 லட்சம் மக்கள்கிட்ட மாசத்துக்கு ஒரு $10 படி $1 கோடி வரும். எங்கட மக்களுக்கு வீடு கட்ட முடியாதா? முன்னாள் போராளிகள் கை இல்லாம கால் இல்லாம தொழில் வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாக்கலாம் தானே. அதுக்கு நீ வேற நாம் பெரியாள் நீ சின்னால் இந்த மாதிரி இல்லாம ஒற்றுமையா இருக்கணும். அப்ப என்ன நடக்கும்? எவ்வளவோ விஷயங்களை செய்யலாமே. அரசாங்கமே பார்த்து வியக்கும், பார்த்து பயப்படும். அவ்வளவு பெரிய ஒரு சக்தி, அவ்வளவு பெரிய ஒரு பவர் நாங்க வச்சு கொண்டிருக்கிறோம். நீங்க நினைச்சு கொண்டிருக்காதீங்க இந்த அரசாங்கம் கூட எங்கட மக்கள் மேல அன்பும் அக்கறையும் அதுக்காக தான் எல்லாமே செய்யறாங்க. புலம்பெயர் உறவுகளினுடைய பணத்துக்காகவும் அரசாங்கங்கள் நிறைய நாடகம், நிறைய உள்டா நரி வேலைகள்லாம் செய்யறாங்க. ஆனா எங்கட அரசியல்வாதிகள் அதை உடைச்சு வெளியில கொண்டு வர்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒருத்தரை பத்தி கதைச்சாலே இவ்வளவு துள்றாங்கண்டா எல்லா அரசியல்வாதிகளும் செய்யற நாடகம், செய்யற வேலைகளை எல்லாம் உடைச்சு வெளியில கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்ப பார்க்கிற மக்கள் நீங்க சொல்லுங்க, ஒன்றும் யோசிக்காதீங்க, எல்லாம் வெல்லலாம். என்னைய மிரட்டலாம், எதுவும் செய்யலாம், ஒன்றும் யோசிக்காதீங்க. ஜெயிலுக்கு தூக்கி போட்டாலும் திரும்பி வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு இவங்களுக்கு சம்பவம் பண்றதுன்னு. நான் இன்றைக்கு கிளம்பி இருக்கிறேன். நீங்க ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து உங்களோட இடங்கள்ல நடக்கிற அநீதியை தட்டி கேளுங்க. அதே மாதிரிக்கு இந்த கசிப்பு கஞ்சா இவ்வளவு இருக்கு. ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க இளைஞர்கள் ஒன்றுபடுங்க. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு அடையாளம் காட்டுங்க, முயற்சி செய்யுங்க. பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே எங்கட மக்களுக்கு குரல் கொடுக்காம ஒற்றுமையா இல்லாம பிரிஞ்சு இருந்தா இவங்க எல்லாரையுமே வெளியேற்றி அடிச்சு துரத்துறதுதான் ஒரே ஒரு வழி. இல்லாட்டிக்கு எங்கட மக்கள் எங்கட இனம் மீண்டு வரவே வராது. யோசிச்சு பாருங்கண்ணே, இவ்வளவு பேரையும் இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தை, இப்ப ஏற்பட்ட ஒரு துரோகம் செய்யக்கூடிய, எட்டப்பன் வேலை செய்யக்கூடிய, எங்களுக்குரிய அடிபடக்கூடிய இந்த சமுதாயத்தை எங்கட தலைவர் எப்படி கட்டி காத்திருக்கிறேன்? முடியுமா இது? இனிமே இது போல ஒரு தலைவர் வருவாங்களா? நாங்க தான் அதை பாத்தீங்கன்னா சரியா பயன்படுத்தலன்னு சொல்லணும். அதுல ஒரு 5% இவங்கள்ட்ட இருக்கா நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களை ஏமாத்தாம இவங்களோட பிள்ளைகளை எங்கட மண்ணில் போராடுறதுக்கு விடுவாங்களா? எவ்வளவு போராட்டங்கள் நடக்குது, எவ்வளவு அரசியல் செய்யறாங்க. ஆனா அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட குடும்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கு. ஆனா எங்கட தலைவர் சொந்த பிள்ளையவே வீரசாவு, எப்பேற்பட்ட ஒரு இனம். உலகமே இன்றைக்கு பார்த்து வியக்கக்கூடிய ஒரு தலைவர். அந்த ஒரு இனத்துல பிறந்திருக்கிறோம். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எனக்கு உண்மையாகவே நேரம் போதாது, நிறைய விஷயங்கள் கைக்கிறதுக்கு நேரம் போதாது. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இருட்டு நேரத்துல இப்படி எங்கேயாவது உண்மையாகவே ஒன்றும் யோசிக்காதீங்க மக்களே. எல்லாம் சந்தோஷம், எல்லாம் வெற்றி. ஒன்றும் யோசிக்காதீங்க. உங்களோட ஆதரவுக்கு எல்லாருக்குமே நன்றி. அதே போல என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன அநீதி நடந்தாலும் தட்டி கேட்போம். நன்றி.